இந்த காளியம்மா ஒரு புரியாத புதிரா இருக்காளே. ஒரு மனுஷங்கிட்ட என்னடான்னா கூட உட்காந்து பேசி சிரிச்சிட்டு போயிருக்கா. அங்கிட்டு என்னடான்னா அவதாரம் எடுத்தப்ப தன்னுடைய கணவன் கூட பார்க்காம அவரையே காலால் மிதிச்சு நின்று இருக்கா. அப்படின்னா நம்மளை மாதிரியான அப்ராணி மக்க மனுஷரை பார்த்தா காளியாத்தா என்ன பண்ணுவா? கோபத்தோட பார்ப்பாளா இல்லை குளிர்ந்த மனசோட பார்ப்பாளான்னு கேட்டா நம்ம அவளை எப்படி பார்க்குறோமோ அவள் அதே மாதிரியே நம்மளை திரும்ப பார்க்குறா. அப்படின்னா நான் சிரிச்ச மூஞ்சியோட அம்மா தாயேன்னு அவள் கோயிலுக்கு போயிடுறேன், என்ன அவள் மகம் போல பார்ப்பாளா அப்படின்னு நினச்சா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். காளியோட அவதாரமே தீமைகளை அழிக்கிறதுக்காக உருவான உருவம். அதனால தான் அப்படி ஒரு சாமி நம்மளையெல்லாம் அடக்கி ஆள்றதுக்கு வேணுங்கிறதுனால தான் கெட்டதுகளை அழிக்கிறதுக்காக அதே உக்கிர வடிவத்திலேயே அவளை கோயிலில் நுப்பாட்டி நம்ம இன்னைக்கு வரைக்கும் கும்பிட்டு வரோம். பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு மகனை போல அந்த அம்மா கூட பேசி